ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை நம்முடைய இடது இதயத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் பயத்தையும் அகற்றியிருக்கிறது. தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள் தங்கள் அருளால் எங்களின் ஆத்மாவை உணர்கிறோம். நாங்கள் பெறுகின்ற இந்த ஆனந்த உணர்வு மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைப்போம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளை தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களின் நாடிகளுக்குரிய தெய்வங்களும் சக்கரங்களுக்குரிய தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அவர்களின் குணங்களையும் தத்துவங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமி தாயின் மீதே வைத்து கவனம் மட்டும் நமது இடது பக்கத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தங்களின் அன்பினால் நாங்கள் உணர்கின்ற ஆனந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது வலது பக்க நாடியான பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கியும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆற்றல் மிக்கவராகவும் ஆக்கப்பூர்வமானவராகவும் இருப்பதற்கு எங்களின் செயல்களில் தூய்மையை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் உண்மையை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில்
சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நம்முடைய மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தங்கள் அருளால் உணர்கிறோம். தங்கள் அருளால் இந்த பரிணாம வளர்ச்சியில் மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வை பெற்று சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாயே, தங்களின் அன்பை நாங்கள் உணரும் பொழுது எங்களுள் தூய்மையான குணங்கள் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் இறை ஆனந்த உணர்வோடு இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தங்கள் அருளால் எங்களின் மூலாதார சக்கரம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை தயவு செய்து உணர வைத்திடுங்கள். ஸ்ரீ கணேச தத்துவத்தின் மூலமாக
எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தூய்மையான ஆத்மாவின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நிரப்பிவிடுங்கள். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் பரிபூரணமான ஞானத்தை தந்தருளுங்கள். தெய்வீகத்தை பற்றிய தெய்வீக அறிவையும் விவேகத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களுள் தங்களின் தெய்வீக அன்பானது நிரம்பி இருப்பதுடன் அதை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयातीतः
त्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தியானத்தின் மூலமாக சிந்தனையற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு தங்களின் அருளாசியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா.
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் ஏற்படுகின்ற அனைத்து விதமான சிந்தனைகளையும் சந்தேகங்களையும் நீக்கி எங்களுள் அமைதியை தந்தருளுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களின் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் செல்களில் இருக்கும் அனைத்து கோபங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் வலது சுவாதிஷ்டானாவில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களையும் விழிப்புணர்வு அடைய செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை பிரதிபலிக்க செய்திடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ லம்போதரா கணேசா தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரக்கூடிய நிலைப்பாட்டை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களின் வலது சுவாதிஷ்டானம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ நிர்மல சித்தேஸ்வரி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல சித்தேஸ்வரி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் இவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதாகிருஷ்ணர். தயவு செய்து எங்களுக்குள் பற்றற்ற நிலைப்பாட்டில் சாட்சி பாவத்தை தந்தருளுங்கள் அம்மா. தியானத்தின் சக்தியை தருபவர் தாங்களாவீர். எங்களின் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துபவரும் தாங்களாவீர். எங்களின் அனைத்து செயல்களிலும் நேரிய வழியை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள்
தர்மத்தின் நிலையில் நிலை நிறுத்த வழிகாட்டுபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இனிமையையும் மாதுரியத்தையும் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களை விஷுத்தி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது விஷுத்தி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम्।
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்தி விடுங்கள் அம்மா. அதன் மூலம் தங்களின் அன்பை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். நிர்விசாரா நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்வோம். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து தியானத்தின் மூலமாக தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்கவும் எங்களின் அனைத்து மனித குணங்கள் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு இறைவனின் குணத்தை ஒத்தவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புரியாதவர்களுக்கு இது ஒரு நாடகம், உணர்ந்தவர்களுக்கு இது ஒரு உண்மை. தியானத்தின் மூலமாக நாம் தெய்வத்துடன் ஒன்றாக வேண்டும். அதாவது ருதும்பர பிரத்யாய நிலையை நாம் அடைவதற்கு அன்னையிடம் முழுமையான சரணடைதலுடன் கூடிய பக்தியுடன் நாம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நமது தியானத்தில் இன்னும் ஆழமான நிலையை நாம் உணர்வோம். Today
we are going to worship the principle of Mahalakshmi in Belgium. Belgium has a speciality that it creates glass bangles for the mother. That is the bangles which are used as a beautiful musical accompaniment to the gait, to all the movements of the goddess. It brings a delicacy in a woman and gives a consciousness to the man or the men that there are ladies around. And the ladies are around who are married ladies are very auspicious. And this auspiciousness is the one that is going to bring in this country or in any country whatsoever all the blessings. Also in Sanskrit language, a bangle is called as valaya. And that is the last stage which one has to reach in one's ascent. That means a complete. Also we are having here the puja for Holland, which is the Jala Devata, is the goddess of water. It comes from the word marine, the word Mary, Mariam, all these words come from the word marine. In Holland, as you know, the sea is above the land. We can say that the Guru is sitting at a higher position than the Chela. And his knowledge is channelized into various channels. And all the wealth, the money that is earned out of marine activities flow through the greatness of this ocean. So Dutch people are highly blessed people. They are very tall because the Tatraya is a very tall personality. And if they become conscious of their position, one day Dutch can do a lot in the realm of God's work. But all the trouble in both the countries has come because they have not paid any respect to their Guru, which is the ocean. They exploited and took advantage of the sea, but never realized what the sea means in the religious aspect. The Lakshmi came out of the sea. That is the wealth that has come out of the sea. But the wealth has to be like a Lakshmi. The Lakshmi has a motherly nature.
She's a mother. She's a mother. She is standing on a lotus. That means she does not throw her weight anywhere. Like people go and occupy other territories and use them for their own purpose, we'll never give them Lakshmi principle. Only thing that may happen to them is to get some money for the time being. But they say that Lakshmi is chanchal, means she is all the time shifty, and she shifts. Such a Lakshmi is chanchal, is shifty. Lakshmi has got one hand which is giving, like this. Another hand she has got by which she protects people. In two hands she has got pink lotuses. The pink lotus suggests the warmth. A person who has got Lakshmi has to have warmth in his household. He must have in his heart warmth to receive people. A lotus flower receives even a horrible beetle, black beetle, which has got all kinds of thorns in it, and allows it to sleep overnight as a nice guest. In the corona of the lotus, there is beautiful spread of the yellow colored pollen on which this beetle rolls and enjoys the comfort. And the lotus watches the enjoyment of the beetle. It does not get disturbed, it does not get upset, and when the lotus opens out, the beetle just goes away. And the lotus still grows, it doesn't die out. In modern life, we don't want guests. And if some guests come in the house, they dare not even spoil the carpet. We clean the house, we polish all our silver and all our brass, but we don't want even a little rat to come inside. For whom are we doing all this work? There are no children in the house, and the old people are in the old house. Children are in the hostels, and the husband and wife are in the divorce case. But they are very particular about their brass being polished. So the whole polish has come outside. So the beauty of lotus flower is that it is all embracing. It's a very motherly principle. It tolerates any kind of nonsense from the beetle. So one of the aspects of Mahalakshmi is Grihalakshmi, is the one who's the housewife. And if this aspect is spoiled, then we cannot have Lakshmi in our house. We cannot have wealth in our house. The Lakshmi will disappear from all such houses where the housewife is not respected, or the housewife is not respectable. The another aspect of the Lakshmi Tattva is that she gives protection to some people. That means ashraya, means there are people who are supported by such a person. I do not know how you people run your orphanages here or how you manage your charities. But in India, if a man or a woman gets money beyond a certain point, she will take out at least 1/10 of that money for charities. And she will also have, or he will have, money or any shelter or anything for people who are working for him.
ashraya, or working for him. I have seen many people who are rich, but they are extremely beggarish. They have no dignity of any kind. They will come to your house and they may even ask for an empty tin. An empty tin? Empty tin, yeah, there are people. What is it? Empty can. Oh, sorry, I didn't understand. Or else, Did. if you go to their house, they'll give you or offer you something which is left over. So there is no dignity of any kind in this. It's without any self-respect. Because if you have self-respect, how can you behave like this? Then there is another aspect of Lakshmi where she is proud like an elephant. She has a propensity. She is not like a mosquito. I mean, many people think that these days to be mosquitoes is very good, but I think if you have mosquito-like personality, nobody respects you. They all think you must be some sort of a typist or maybe some sort of a person or doing some sort of a menial work or working very hard that you have lost all your weight. So a Lakshmi has to have a gravity. But nowadays, the whole thing is changed. I knew Belgian people long time back, they were all having some propensities. They were rich people. Even the Dutch. But now both the countries have perhaps become poor, so people look like mosquitoes to me. Donc, So, a person who has got money doesn't jump like a monkey, but walks like an elephant in a dignified une manner. manière. But sometimes I have seen in the West people walk like horses. In India, we had a wedding and we all ladies were walking in the procession. And we saw one lady in the middle of the whole crowd, just coming up and down like a yo-yo. So we couldn't understand what was this, who is this lady. Then we discovered that one Indian had married an American lady. And when she was walking like a horse between all the Indian women singing. She was walking like a horse, you see. So you have to be like an elephant when you walk. Gajagamini. That's one of the names of the goddess. She walks like an elephant in a swingy way. The reason, you see, also, did you say that? Yes, Sri Mataji. And the Kundalini also, you see, doesn't agree very much with the horse movement. Because if you move the Kundalini up and down, she doesn't know where to go. But you see, elephant's walk is left, right, left, right, left, right. It goes up properly, Mais la démarche de keeping the l'éléphant, central path. So it's not very, very good to walk in that fashion if you have to establish Sahaja Yoga properly. Now the Mahalakshmi principle comes out of the Lakshmi principle. That is when you have wealth and when you have acted according to the image of the Lakshmi, then the Mahalakshmi principle rises within you. Now the Mahalakshmi Tattva, the principle is that you start thinking only about your spirit. When you are absolutely satisfied with the material wealth, then you start coming to the spirit. It was nice that people were seeking material wealth and had industrial revolution in a way.
But as a result of that, you do not find that the greed has gone down. On the contrary, it has increased. And the lust has become so perverted. So we can find very clearly that we have failed the principle of Lakshmi in our societies, in our families, in our governments. So the understanding of spirit is only possible for people who have understood the meaning of Lakshmi principle, first of all. So the purpose of Lakshmi is only fourfold. First is that you have to give. It's not like in the church they will say, all right, you have to give your money, give it to me. It's not that. Because I don't want anything. But you have to be generous by nature and not miserly. Supposing you have one door open, no air will come in. Only the air that is sufficient for the room will be there, and there won't be any entry of new air or more air or any draft inside. But if you open the door, another one, then you will find there will be circulation of air. So by generosity, the circulation starts and you solve your material problem. The another principle which we should follow, one of generosity, another of supporting others, especially among Sahajogis, we should try to help each other. May not be with money, but with moral support. But if you have to support someone with money, you should do it voluntarily without even thinking that you are doing any obligation on that person. Or else you can think that I am doing this just for my own pleasures. The third great quality of the Lakshmi Tattva is that it is respectful to everyone. But we see the other way around everywhere. A person, when he becomes rich, he becomes very arrogant. That's a sign, as we say, of a Nawarish, a person who has suddenly got the money and he doesn't know what to do. Supposing somebody is sitting on a donkey and suddenly he gets a Cadillac, then what will happen to him? He won't be able to bear that. So this quality is we have that we should respect others and we should understand that if we have money, we haven't got everything. For example, in India, a saint is respected higher than anybody else, higher than all the artists, higher than all the painters, higher than all the kings, all the governments. Highest is the saint. So, if you are a rich person, you will be known by your respectful behavior towards everyone. This respectful behavior you can also show to things of others. But such a person would respect the all auspicious things. Like there could be a small monkey nut, but is say vibrated. Should be much more important than the diamond of the same size. So this quality, when it develops in a human being, then we can say the Mahalakshmi principle has started. Now in all of you, Mahalakshmi principle has been awakened. Mahalakshmi resides in the Sushumna Nadi. And Sushumna is developed only up to a point in human beings. It is later on like a bridge built in, is created by Mahalakshmi principle. That means a person who is satisfied, who is in balance, who is dharmic, his ocean becomes desirous of becoming the clouds of this Sushumna Nadi, or the path of Sushumna. This desire creates this path, this bridge
of Sushumna within us. Unless and until Mahalakshmi principle is awakened within us, we cannot make the Kundalini pass properly because it will always get lost in the void. So the dignity, the respect of a Sahaja-yogi will always help him to build this path of Sushumna over the void. It is not some sort of an artificial respect or an artificial etiquette, but is a feeling from inside, a kind of a state human beings reach where they feel that it is important that we have to be respectful to everyone. But the Lakshmi principle disappears with certain things which we must know. First of all, it is said in Marathi language that if a bottle comes from the door, the Lakshmi runs away from the window. So the bottle must be kept out if you want to keep Lakshmi inside. Then another thing is a badha. When a person gets possessed, anywhere, if there is darkness, then Lakshmi runs away. In these circumstances, one must try to clear out so that there is no problem. If there's a badha, then money-wise you cannot be all right, whatever you may try. These two things, if you look after, the Lakshmi will stay. And on the satisfaction of that Lakshmi, you will build up your path of Sushumna. So for today, I have told you what is the Mahalakshmi principle is. Now, if Mahalakshmi principle is awakened within us, then the Lakshmi just runs after us. In the Western culture, what we have done is to bring Lakshmi to the level of only money, that also in paper. And it is so artificial that people don't know how suddenly they become bankrupt. So the innate Lakshmi principle is to be understood that you Sahajogis have a special responsibility for all these Western countries which are slowly losing all their wealth. And the third world will have all the money. Donc, les Sahaja-yogis occidentaux, we are responsible for Sri Mataji? No, I'm just telling you. No. I'll tell you what. We didn't create so many machineries in the third world because these machineries are just like devils. They go on taking away all that is materially important, all the matter they eat, and create all kinds of nonsense like plastic, this, that. And once something goes from their mouth and whatever comes out is of no use later. So all those things are becoming useless. So all the discriminate use of this kind of policies have exhausted all your material wealth which was there from the Mother Earth. Now when that is exhausted, then on which you can depend is your paper money. I've always said that machine is for you and you are not for machine. So why go into the complete subjection of the machinery like this? Now the computer has come and after some time our computer will be useless, we'll be just using the other computer. But situation may arise that there will be nothing to eat, there will be nothing to create, only you will be making 1, 2, 3, 4, 5 and add them up and subtract them. So now one should stop and go back a little bit and see where have we gone wrong. Let us correct at that point. And once one realizes that it is important to keep a balance on the Nabhi Chakra, then the Mahalakshmi Tattva is properly manifested. Also it is vice versa. If your Mahalakshmi Tattva is awakened as it is awakened in you can create balance, being auspicious.
in nature. Through you, it will happen that the prosperity will come back. When I went to Italy first time, they told me there are 3 problems. One is mafia, another is violence, and the third is poverty. And all that looks so great like a mountain has all dissolved into thin air now. And a day may come when Italians will enjoy the greatest of wealth. And We'll send the tape to Guido, Sri Mataji. And we will discover one more thing, that so far all the Europeans used to laugh at Italians, look down upon them. Though they were the source of your art, your music, all kinds of beautiful creativity. But you all used to laugh at them because they were rich in their heart and simple-hearted, dignified. They did not put their pressures on you. So, Donc, their Lakshmi Tattva has become a Mahalakshmi principle. In the same way, I would request you, the Sahajogis, not to worry as to what is happening around, but to worry what is happening inside and build up your Mahalakshmi principle. Once you have built up your Mahalakshmi principle, you will have no problem at all. Then through you, the Mahalakshmi herself will work and fill your countries with great bounties and great joys. May God bless you. que Dieu vous அன்னையினுடைய மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையிடம் நம்முடைய இன்றைய தியானத்திற்கு நன்றி கூறுவோம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதி அளித்ததற்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.